திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் விடுமுறை தினத்தை ஒட்டி பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜான்சன் தர தற்போது கேட்கலாம். வணக்கம் ஜான்சன், தற்போது கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவிநாத். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற திருக்கோயிலாக விளங்கக்கூடிய அண்ணாமலையார் திருக்கோயிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் மற்றும் பௌர்ணமி தினம் உள்ளிட்ட நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனை வழிபாடு செய்து பின்னர் 2668 அடி உயரம் கொண்ட மலையை சிவனாக எண்ணி 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையை மேற்கொண்டு அண்ணாமலையை வழி செய்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக திருவண்ணாமலைக்கு ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகை தருகின்றனர். திரைப்பட பிரபலங்களும் அதிக அளவில் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது கோடை விடுமுறை என்பதாலும் ஞாயிறு விடுமுறை என்பதாலும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடந்தது. இதனைத் தொடர்ந்து காலை 5:30 மணி முதல பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இலவச தரிசனம் வரக்கூடிய பக்தர்கள் திருவண்ணாமலை ராஜகோபுரம் வழியாக உள்ளே செல்லக்கூடிய இடத்துல 4 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் தரிசனமாக 50 ரூபாய் தரிசனம் கட்டணத்தில் வரக்கூடிய பக்தர்கள் அம்மாமணி அம்மன் கோபுரம் வாயிலாக சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் வெயிலிலும் பொருட்படுத்தாமல் 5 மணி நேரத்திற்கு மேலாக அம்மாமணி அம்மன் கோபுரம் வழியாக உள்ளே சென்று சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். வரிசையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான வசதிகள், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் சார்பில் செய்து தரப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் இன்று ஞாயிறு விடுமுறை என்பதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து பல்லாயிரம் பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரவினா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி ஜான்சன்.